வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்ஜிஆர் ஃபேமிலி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் புருஷவாக்கம்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் அதை தாண்டி இதெல்லாம் பார்த்த உடனே கண்ணை கவர்ற மாதிரி இருந்ததுனாலங்க அப்படியே போயிட்டோமுங்க. ஆனால் ஒன்றுமே வாங்கலை ஆக்சுவலி. பார்த்தோன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பட்ஜெட்குள்ளே இல்லைன்னு இருக்கிறதுனால நாங்கள் இதெல்லாம் வாங்கலை. எங்கள் வீட்டுக்காரர் தான் ரேட் எங்கேன்ட்டு தேடிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் மேலே போனோம். மேலே போகும்போது எஸ்கலேட்டரில் போனதுனால கண்ணை கவரக்கூடிய பொருட்கள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் கண்ணு அப்படி மூடிட்டே போயிட்டோம். அந்த சாரீ குட்டி குட்டியாக பாவாடை அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. ஆனால் நம்ம இப்போ அதை வாங்கிறதுக்காக வரல. ஸோ அதனால் முக்கியமாக எனக்கு 2 பேண்ட் அப்படி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் பேண்ட் எடுத்துகிட்டு, இது வேறு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது ஒரு பேண்ட் 195. அது எஸ்லேருந்து 8XL வரைக்கும் இருக்குது அந்த பாக்ஸில். நம்ம தேடி எடுக்கணும் டேமேஜ் இல்லாமல். ஆனால் நான் எடுத்த 2 பேண்ட்டுமே ஒர்த்துன்னு நான் சொல்வேன். ஏன்னா கிளாத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸுமே 195ன்றது நம்ம வாங்கலாம். ஏன்னா இப்போ ஒரு லெகின்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு நிறைய வந்துடுது இல்லையா. ஸோ அதை முடிச்சுட்டாங்க. பாவாடை தாவணி இருந்ததுங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ஒருத்தவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அதை எடுக்கிறதுக்காக போனேன். நிறைய டிசைன்ஸ்லாம் பார்த்தேன். நம்மளால் கட்ட தான் முடியாது. ஸோ வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி நம்ம கட்ட போகிறதில்ல, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க தான் போகிறோம். ஆனால் நல்லா கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்துட்ருந்தோம். நிறைய தேடினேங்க. நிறைய எக்கச்சக்கமாக தேடி ஒரு 10-15 பாவாடை பார்த்தேன். அதில் எனக்கு இந்த மயில் கலரில் பிங்க் பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி லைட் க்ரே ஷேடில் நேவி ப்ளூ தாவாணி, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா கலருக்கு செட் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்கக்கிட்ட இந்த கலருமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வச்சு பார்த்த பாவாடையை தாண்டி ஒன்று எடுத்தோம். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி எடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரி எடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளே ரெண்டுமே ஒரே பட்ஜெட் தான். ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பாவாடையை தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குல்ல. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோடைய ஷாலுமே நல்லா இருந்துச்சு. ப்ளவுஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடைய பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ 2மே பாய் பாப்பா. அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளே வந்தோம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பாய்ஸ் செக்ஷன். ஸோ அங்கே தான் நாங்கள் எடுக்க வந்தோம். நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. ஆஃபரில் நிறைய போட்டிருக்காங்க. இன்னும் ஆடி சேல் முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆஃபரில் நிறைய இருந்துச்சு. பேண்ட்டு, ஷர்ட்டு, பைஜாமா அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ 2 செட்டு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு என் பாப்பாவுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் பார்த்துட்ருந்தோம். சிசர்ஸு, அப்புறம் கொஞ்சம் திங்ஸு அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அங்கே நிறைய என்ன சொல்கிறது, நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில். ஸோ அதெல்லாமே பார்த்துட்ருந்தோம். பவுச், பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது, க்ளே, இது க்ளே ஐட்டம்ஸு. அப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கான டாய்ஸ் அது. அப்புறம் நிறைய வெரைட்டி இருந்தது. பாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. பவுச்சில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஸோ சரவணாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே சரவணாவில் இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ நாங்களுமே அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அந்த குட்டி குட்டி டாய்ஸ், நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது, அதுதான் இது. அந்த 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க. குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்தது. ஸோ நான் ஒன்று வாங்கலான்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டேன். இவர் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி. சரி, அதனால் நானுமே விட்டுட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம இப்போ பர்த்டேக்கெலாம் ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதுவுமே சரவணாவில் சீப்பாகவே இருக்குங்க. நான் பார்த்தேன். ஒரு சின்ன பவுச்சில் பென்சில், ரப்பர், ஸ்கேல், ஷார்ப்னர், ஒரு பென், இது போட்டு 27 ருபீஸ் போட்டிருந்தாங்க ஒரு பவுச்சோடு சேர்த்து தான். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 99 ருபீஸ். நான் மேலே விலையை பார்க்காமலே எங்கே விலையை காணோம்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னார், மேலே அங்கே இருக்குது பாரு வலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா இந்த 99 ருபீஸ்னு போட்டிருந்தது. இது வேறு ஒரு செட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் வந்து நீங்கள் பென் மாதிரி கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து பென்ஸ் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி பென் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம். பட் கிடைக்காது கலர். பட் இங்கே வந்தீங்கன்னா வந்து ஒரே கலரில் நிறைய பென் இருக்குது, வெரைட்டியாக இருக்குது. அதே மாதிரி பிராண்டட் பென்ஸும் வந்து இங்கே இருந்தது. அப்புறம் இரேசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த க்யூட் இரேசர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. வாங்கணுன்ட்டு ஆசையாக இருந்தது. ஆனால் என் பொண்ணுக்கு நிறைய இருந்ததுனால நான் வாங்கலை. அப்புறம் இந்த குட்டி குட்டி டப்பாலாம் வந்து ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ரொம்பவும் வந்து உடையிற மாதிரியான பாக்ஸ் இல்லை. ஓரளவுக்கு நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பாக்ஸு. இந்த கப்பு ஏன் இவ்வளோ விலைன்னு எனக்கு தெரிலங்க. சம்திங் 300 200 இருந்துச்சு அது. 300 அது. அப்புறம் வந்து இந்த பிள்ளையார் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்காக வந்து அச்சுலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு பில்லிங் செக்ஷனில். இங்கே தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த பேண்ட் எடுத்தேன் இல்லையா, அந்த பேண்ட்டு கூட அதில் பில் இல்லாதனால இன்னொரு பேண்ட் கொடுத்து இதை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தாங்க. ஆனால் நான் இதெல்லாம் பார்த்துட்டு அதை விட்டுட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு 195 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதை கீழே கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டு அதுக்காக இந்த சாரியை நான் போய் எடுத்துகிட்டு வந்தேங்க. என்ன சொல்கிறது பார்த்தீங்களா? ஸோ சரவணாவில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஏறிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஆர்ஜே ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.